அமெரிக்க பயங்கரவாதத்தின் உச்சக்கட்டம். போர் நிறுத்த தீர்மானத்தை வீட்டோ செய்த அமெரிக்கா. சொல்லொணா கொடூரங்களுக்கு மத்தியிலும் நம்பிக்கையின் அடையாளமாக ரஃபாவின் வானத்தை நிரப்பும் காத்தாடிகள். ஹமாஸ், ஹெஸ்பொல்லாஹ் நடத்தும் தொடர் தாக்குதல்கள், காசாவிலிருந்து ஹெலிகாப்டர்களில் அள்ளிச் செல்லப்படும் இஸ்ரேல் பயங்கரவாதிகளின் இறந்த மற்றும் படுகாயமடைந்த உடல்கள், விடிவின்றி பசியில் வாடும் காசா மக்கள். அறக்கப் பறக்க வரும் உலகச் செய்திகள். நடப்புத் தலைப்புச் செய்திகளை தொகுத்தும் பகுத்தும் வகுத்தும் வழங்குகிறோம். செய்திக்குள் போகும் முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள், செய்திக்குள் போகலாம். காசா மீதான இஸ்ரேலின் பயங்கரவாத போருக்கு மத்தியில் நம்பிக்கையின் அடையாளமாக ரஃபாவின் வானத்தை நிரப்பும் காத்தாடிகள். ரஃபாவின் பயங்கரமான நெரிசலான முகாம்களில் குழந்தைகள் மேலே வானத்தில் பட்டன்களை பறக்கவிட்டு ஒரு பிரகாசமான விளையாட்டு மற்றும் புன்னகையை காண்கிறார்கள். ரஃபாவின் வானத்தில் பறக்கும் வண்ணமயமான காத்தாடிகள். அவை பறக்கும் யதார்த்தத்தை பொய்யாக்குகின்றன. இறுக்கமாக ஒன்றாக நிரம்பிய கிழிந்த கூடாரங்கள், உணவு, தண்ணீர் மற்றும் விறகு ஆகியவற்றைத் தேடி மக்கள் வரிசையாக நிற்கிறார்கள். உள்ளேயும் வெளியேயும் ஓடிக்கொண்டிருக்கும் குழந்தைகள் பறக்கும் அதிசயங்களை பார்த்துக் கொண்டிருக்கும்போது களைத்துப்போன முகங்களில் சிறு புன்னகை தவழ்கிறது. காசா மீதான இஸ்ரேலின் கொடூரமான போர் 5 மாதங்களை நெருங்குகையில் ஈடிபாடுகள், மரணங்கள், இடப்பெயர்வு, பசி மற்றும் உறைபனி குளிருக்கு மத்தியில் இதை நிர்வகிக்கும் குழந்தைகளின் தோற்கடிக்க முடியாத உறுதிக்கு வானில் பறக்கவிடும் பட்டங்கள் போன்ற எளிய பொம்மை அந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியின் தருணங்களை கொண்டுவர முடியும் என்பது ஒரு அதிசயமாகும். ரஃபா மீதான ஒரு கொடூரமான படையெடுப்பை தவிர்ப்பதற்காக பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்தத்திற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு தீர்மானம் ஐநா பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தது. ஏனெனில் அமெரிக்காவின் பரந்த ஜனநாயக விரோத ரத்து அதிகாரம் காரணமாக தொடர்ந்து பல அட்டூழியங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் நடத்துகிற கண்மூடித்தனமான மனித படுகொலைகளையும் அழைப்பையும் கண்டித்த பிரேசில் ஜனாதிபதி இனாசியா லூலா டா சில்வா இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை முறித்துக் கொண்டார். ஜனாதிபதி லூலா பிரேசிலிலிருந்து இஸ்ரேலிய தூதரை வெளியேற்றினார் மற்றும் டெல் அவிவிலிருந்து தனது தூதரையும் திரும்ப அழைத்துக் கொண்டார். இஸ்ரேல் பயங்கரவாத இராணுவத்தின் ரஃபா தாக்குதலுக்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒருமித்த அறிக்கையை வெளியிட விடாமல் ஹங்கேரி 2 முறை தடுத்துள்ளது. ஹங்கேரியின் இந்த மனிதாமானமற்ற கொடூர எண்ணங்களின் வெளிப்பாடு இஸ்ரேல் பயங்கரவாத வெளியுறவு மந்திரியின் வேண்டுகோளுக்கு இணங்க செயல்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இதற்காக இஸ்ரேல் பயங்கரவாத அரசு ஹங்கேரிக்கு நன்றி தெரிவித்துள்ளது. சும்மா வேறுமனே தமாசுக்கு கணக்கு காட்டி காமெடி பண்ணாமல் நிஜமாகவே பல்லாயிரம் குழந்தைகளையும் பெண்களையும் வயோதிகர்களையும் வியாதிஸ்தர்களையும் இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவம் கொன்று குவித்ததற்கு இங்கிலாந்து பிரபுக்கள் சபையின் உறுப்பினரான ஆண்ட்ரூ ராபர்ட்ஸ் பாராட்டியுள்ளார். காசாவில் நடக்கின்ற இந்த போர் பல பயங்கரவாத புள்ளிகளையும் பலநாட்டு பயங்கரவாத அரசாங்கங்களையும் அதன் உண்மையான சுயரூபத்தை வெளிப்படுத்தி முகத்திரைகளை கிழித்துள்ளது. பயங்கரவாதிகள் யார், பயங்கரவாத அரசாங்கங்கள் என்னென்ன என்பதை இந்த போர் முழுமையாக வெளிப்படுத்தியுள்ளது. நேற்று வரை ஏமன் இராணுவமும் ஆன்சார் அல்லாவும் சிறிய ரக போர் விமானங்களை தாக்குதலுக்கு பயன்படுத்தி வந்தன. இஸ்ரேல், அமெரிக்கா அல்லது இங்கிலாந்துடன் தொடர்புடைய கப்பல்களுக்கு பெரிய சேதம் விளைவிப்பதை அவர்கள் தவிர்த்து எச்சரிக்கைக்காக மட்டும் தாக்குதல் நடத்தி வந்தன. ஹவுத்திகளின் முக்கிய கொள்கை காசாவில் இஸ்ரேலின் பயங்கரவாத இராணுவ தாக்குதல்களை நிறுத்துவது மட்டுமேயாகும். ஆனால் காசாவில் நடத்தப்படுகின்ற தீவிரவாத தாக்குதல்கள் நிறுத்தப்படாமல் ஏமன் இலக்குகளை குறிவைத்து தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்க மற்றும் இங்கிலாந்தின் தாக்குதல்கள் பயனற்றவை என்பதையும் செங்கடலில் பாபல் மண்டப் ஏமனியர்களின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதையும் உலக வல்லரசுகளாயினும் எல்லை தாண்டிவிட்டால் கிள்ளுக்கீரைகள்தான் என்று புரிய வைப்பதற்காகவே இந்த கப்பலை மூழ்கடித்துள்ளனர். ஹுதைதா நகருக்கு அருகே அமெரிக்காவின் MQ-9 ரீப்பர் எனப்படும் ஆளில்லா விமானத்தை ஏமன் சுட்டு வீழ்த்தியது நாம் ஏற்கனவே அறிந்ததே. 30 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள இந்த ட்ரோன் $10,000 அமெரிக்க செலவில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதற்காக பயன்படுத்தப்பட்டது ஈரானிய ஏவுகணையாகும்.
அதாவது 240 கோடி ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்காவின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆளில்லா விமானத்தை ஈரானின் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரே ஒரு ஏவுகணையைக் கொண்டு சுட்டு வீழ்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதில் கொடுமை என்னவென்றால், இதுபோன்ற 2 ஆளில்லா விமானங்களை ஏமன் அடித்து தூள் கிளப்பியுள்ளது. இந்த சம்பவங்கள் அமெரிக்காவை பிடித்து மொட்டையடித்து, கரும்புள்ளிகள் செம்புள்ளிகள் குத்தி, கழுதை மேல் ஏற்றி ஊர்வலம் அனுப்பியது போல உள்ளது என்று பெயர் சொல்ல விரும்பாத பல பெரிய பெரிய ஆய்வாளர்கள் எல்லாம் கூறிக்கொள்வதாக செய்திகள் வருகிறதாம். இதை கேள்விப்பட்டு அமெரிக்காவின் சகாக்கள் எல்லாம் குப்புற கவுந்து படுத்துக்கொண்டு குமுறி குமுறி அழுது கொண்டிருக்கிறார்களாம். என்ன ஒரு அவமானம், அசிங்கம், வெட்கம்! காசாவில் உள்ள பாலஸ்தீனிய அரசாங்க ஊடக அலுவலகம் வெளியிட்ட தகவல். காசா பகுதியில் பஞ்சம் காரணமாக நிலைமை மிகவும் மோசமடைந்து வருகிறது. மேலும் 100,000கணக்கான குழந்தைகள் மற்றும் பெண்கள் அழிந்து போகும் உலகளாவிய மனிதாபிமான பேரழிவு குறித்து நாங்கள் எச்சரிக்கிறோம் என்று அறிவித்துள்ளது. காசாவில் உள்ள அரசாங்க ஊடக அலுவலகம் வெளியிட்ட மற்றொரு செய்தியில், இன்னும் 2 நாட்களில் மனிதாபிமான பேரழிவு ஏற்படுவதற்கு முன்னர் கசாவின் மேல் திணிக்கப்பட்டுள்ள முற்றுகையை நீக்குமாறும் கிட்டத்தட்ட 10,000 உதவி ட்ரக்குகள் காசாவுக்குள் நுழைய வேண்டும் என்றும் நாங்கள் கோருகிறோம் என்று அறிவித்துள்ளது. மேலும் காசாவின் முற்றுகையை உடைக்கவும், இனப்படுகொலை போரை உடனடியாக நிறுத்தவும் அழுத்தம் கொடுக்கவும் ரஷ்யா, சீனா மற்றும் துருக்கிக்கு நாங்கள் அழைப்பு விடுகிறோம் என்றும் கோரிக்கை வைத்துள்ளது. ரஷ்யா, சீனா, துருக்கி என்ன செய்வார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ரஷ்ய துணை வெளியுறவு மந்திரி மிகைல் போக்டானோவ் பாலஸ்தீன ஃபத்தாஹ் மற்றும் ஹமாஸ் தலைவர்களுடன் தொலைபேசி விவாதங்களில் ஈடுபட்டார். காசாவில் பாலஸ்தீனிய ஒற்றுமை மற்றும் மனிதாபிமான கவலைகள் குறித்து பேசினார். தற்போதைய பாலஸ்தீன மற்றும் காசா நிலவரம் குறித்த விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்ள பிப்ரவரி 26ஆம் தேதி மாஸ்கோவில் சந்திப்பு நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஈரானின் ஆயுத ஏற்றுமதி 40% அதிகரித்துள்ளது. ஈரானின் ஈராணுவ உபகரணங்களின் ஏற்றுமதி மார்ச் 2022 முதல் மார்ச் 2023 வரை சுமார் $1 பில்லியன் அதிகரித்துள்ளது. இருப்பினும் ஈரான் எதிர்பார்த்திருந்த அளவை விட விற்பனை அதிகமாக உள்ளது என்று ஈரான் ஒரு செய்திக்குறிப்பில் தெரியப்படுத்தியுள்ளது. அல் மையாதீனுக்கு அளித்த பேட்டியில் ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ குடியரசின் செனட்டர் டேவிட் நகித் இஸ்ரேலின் தூதரகங்களை மூடுவதும் அதன் தூதர்களை திரும்ப அழைத்துக் கொள்வதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பலஸ்டீனியன் மக்களுக்கு எதிரான அவர்களின் கொடூரமான இனப்படுகொலை நடவடிக்கைகளை செய்வதிலிருந்து தடுக்காது என்று கூறினார். அதற்கு பதிலாக இஸ்ரேலுடனான ஈராஜதந்திர உறவுகளை முறித்துக் கொள்வதற்கும் அப்பால் சென்று தன்னை இஸ்ரேல் என்று அழைத்துக் கொள்ளும் அரசுக்கு எதிராக இன்னும் உறுதியான நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்றார். இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்கவும், அனைத்து முதலீடுகளையும் நிறுத்தவும் மற்றும் அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியன் ஆயுதங்களை அனுப்புவதை தடை செய்வதும், அத்துடன் இஸ்ரேல் காசா மீதான இனப்படுகொலையை நிறுத்த கட்டாயப்படுத்த பொருளாதார சக்தியை பயன்படுத்தவும் நகித் பரிந்துரைக்கிறார்.